இந்த ரெசிபியை பண்ண 2 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா நீங்க 2 மினிட்ஸ்லலாம் பண்ணீங்கன்னா இது நல்லாவே இருக்காது. நீங்க எந்த அளவுக்கு டைம் எடுத்து பொறுமையா ஒரு ஒரு பொருளையும் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். செஃப் சொல்லியிருந்த ஸ்டைலில் இன்னைக்கு நம்மளும் இந்த தக்காளி பொறுத்தாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்து மாறினதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதையும் வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு 2 அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு நல்லா தெரியும் அது வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தக்காளியில் இருக்க தோல் மட்டும் தனியாக எடுத்துடலாம். அண்ட் இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கையாலே வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா வந்து இதை வதக்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையாலே வந்து மசிச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்கிறதே தெரியாமல் எல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இது ஒரு சூடான சாதத்தில் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இது கூட வத்தல் அப்புறம் அப்பளம் இந்த மாதிரி வச்சு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி கை கொடுக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.